வணக்கம். நான் டிஜே நிதர்சன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த ஒரு 3 நாளா செம்மணி மனித புதைகுழிக்கான சர்வதேச நீதி வேண்டின போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. யாழ்ப்பாணம் செம்மணி சந்தியில அதோடைய இறுதி நாள் இன்றைக்கு. மக்கள் செயல் அமைப்பு என்ற ஒரு தன்னார்வ நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் நிறைய மக்கள் உடைய பேர் ஆதாரவோட அந்த போராட்டம் உணர்ச்சி பூர்வமாக 3 நாள் இடம்பெற்றது. உண்மையில சொல்ல போனால் இன்றைய நாள் அணையாத விளக்கு போராட்டம் அணைஞ்சிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடக்கிற இடத்தை சிந்துபாத் மயானத்தை பார்வையிடுறதுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் ஆணையாளர் வந்திருந்தவர். அவர் வந்த இடத்துல என்னன்னு சொன்னால் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தது. ஒட்டுமொத்தம் எங்களுடைய தமிழ் யூடியூபர்களால் உணர்ச்சி பூர்வமாக 3 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் வெற்றி அடையவில்லை. அதாவது அணையாத விளக்கு என்ற ஒரு தொனிப்பொருள் நூடாக முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றைக்கு யாழ்ப்பாண யூடியூபர்கள் ஒட்டுமொத்த பேராலையும் அந்த போராட்டம் இன்றைக்கு அணைஞ்சிருக்கு. என்ன காரணம் சொன்னால், இவர்கள் அந்த இடத்துக்கு வாரது உண்மையில நாங்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையிலேயோ ஒரு உணர்ச்சி பூர்வமாகவோ இல்லை. ஒரு சிலர் இருக்காங்க, பெரும்பான்மையானாக்கள் அதுக்காக வார இல்லை. தாங்கள் அந்த காணொலியை சுற்றி சுழண்டு எப்படியாச்சும் ஒரு வீடியோ எடுக்கிறதும் அந்த வீடியோவை கொண்டு போய் தங்களோட போன்ல யூடியூப்ல போடுறதும் அதுல இருந்து காசு வைக்கிறதுக்காகத்தான் வரையினம். இங்க உங்களுக்கு தெரியும், இந்த போராட்டம் சம்பந்தமா உணர்ச்சி பூர்வமாக எவ்வளவோ சம்பவங்கள் இந்த 3 நாள் நடந்தது. பெரும்பாலும் அது எதுவுமே வர இல்லை. அவருக்கு போத்தலால் எறிஞ்சு கலைச்சாங்க. இவர் இந்த சப்பாத்தை விட்டு கலட்டிட்டு போனார். அந்த கட்சியின் தலைவர் பின்பக்கத்தால நடந்து போனார். இதுதான் கேள்வி. இப்படியான தலைப்புகளை நீங்கள் காணொலியில இந்த தமிழ்ல செய்து போட்டால் எங்கட போராட்டம் சம்பந்தமா நீங்கள் எங்க கொண்டு போய் சேர்க்க போறீர்கள்? யாழ்ப்பாணத்தவனுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. நீங்க கொண்டு போய் சேர்க்க போறது வெளியில இருக்கிறவனு. அவன் நீங்கள் தண்ணி பொத்தலால் எறிஞ்சதையும் வார கட்சி தலைவரையும் அடிச்சு கலைச்சதையும் பார்க்க போறான். நீங்கள் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இன்றைக்கு அந்த ஆணையாளர் வார அந்த நேரத்துல ஒட்டுமொத்த யூடியூபரும் நீங்கள் என்ன ஒட்டுமொத்த பேரும் குமிஞ்சு கூத்தடிச்சு எத்தனை ஆயிரம் போனப்பா, எத்தனை ஆயிரம் போன் கிடக்கு அந்த இடத்துல. என்ன நீங்கள் ஒழுங்கா ஒரு சைட்டால நின்றுருந்தா வந்த மனுஷன் அங்க அந்த அதுல பள்ளிக்கூட வெள்ளச்சட்டியும் நாங்கள் கொளுத்தின விளக்கையும் பாக்குறது இங்க எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. விளங்குதானே? அது ஒரு உணர்வு பூர்வமான செயற்பாடு. அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட 4 பேர் அந்த ஆளோட கதைச்சிருக்க வேணும். என்ன அவையில கண்ணீரை சிந்தி இருக்க வேணும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் அந்த கோரிக்கை மனு நீங்கள் அவற்ற இடத்துல கையளிச்சிருக்க வேணும். அதுக்கு நேரம் கிடைச்சதா? சுத்தி சுழண்டு நிக்கிறீங்க. இன்றைக்குரிய புரோகிராம், இன்றைக்குரிய அஜெண்டா ஆணையாளர் செம்மணி புதைகுழி போராட்டத்தை பாக்குறது தான். வார ஆணையாளரை நீங்கள் சுத்தி பாக்குறது இல்ல. நீங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே மாத்தி போட்டுட்டீங்க. அதுல அந்த ப்ரோக்ராம் முடிய சண்டை, மீடியாக்காரரும் யூடியூப்காரரும் சண்டை. நீங்க நாங்க போட்டு நீங்க வச்ச கூட சண்டை. நீங்களும் யூடியூப் விட்டுனீங்க, நீங்களும் மீடியா விட்டுனீங்க. நீங்க முதல் ஒருமையா இருக்கும். என்னத்த செய்தியெல்லாம் இன்றைக்கு நான் இந்த கண்ணூடாக பார்த்தது, அந்த மயானத்துக்கு வெளியில அந்த ஆணையாளர் வாரார். அந்த ஆணையாளர் கையில குடுவடையில்லை. அது குடுவட்டது ஆணையாளர் இருந்த காருக்கு 2வதா இருந்த கார்ல எங்களுடைய நாட்டை சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்புல ஏதோ ஒன்றுல வேலை செய்யறாரோ அப்படித்தான் இருக்கணும்னு நான் கெஸ் பண்றேன். அவாண்ட கையால அவ கார்ல ஏறினா பிறகு அந்த கார் கண்ணாடியை திறந்துதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல், அந்த ஃபைலை வாங்கி இருக்கிறான். அந்த இடத்துல கூட அவ்வளவு டியூட்டி பசப்பா மயானத்துக்கு முன்னால சுத்தி நிக்கிறீங்க. அந்த கடிதம் கொடுக்க போறதோ போக விடுறீங்க இல்ல. அவ்வளவு தூரம் உங்களால தான் எல்லாமே இன்றைக்கு அணையாத விளக்கு போராட்டம் அணைஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னா அதுக்குரிய இது இல்ல. அதுக்குரியது அவற்ற கையில, ஆணையாளர்கிட்ட கையில இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுவடை இல்லை. அதுக்கு காரணம் யூடியூபர்ஸ். வந்த ஆணையாளர் பாதிக்கப்பட்ட ஆட்கள்ல பக்கமே திரும்பி பார்க்கல. அவரை நீங்க பார்க்க விட இல்லை. அதுல ஒரு 2 நிமிஷம் அந்த அடையாளமா நாங்கள் வெள்ளச்சட்ட கொள்கை இருந்தவையால் அந்த இடத்துல நின்று அது சம்பந்தமான விளக்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இங்க விளக்கு கொடுத்த இடத்துக்கு வந்தார். அப்படி சுத்தி நிக்கிறீங்க. எத்தனை ஆயிரம் போன் ஒரு 2 பேர் வீடியோ எடுங்க. கொஞ்சம் பேர் அமைதியா இருங்க. வந்ததை நடக்க விடுங்க. அவனப்பா நீங்கள் சரியா மாறும் வரைக்கும், நீங்கள் தமிழனாக சிந்திக்கும் வரைக்கும், நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்கும் வரைக்கும் எங்களுடைய தமிழனுக்கும் சரி, எங்களுடைய இலக்கும் சரி எதுவுமே நடக்காது. அஞ்சலி தூவி கொண்டு வச்சிருந்தது என்ன, அப்ப அந்த அஞ்சலியை செய்து போட்டு அதுக்குரிய அடையாளம் அவர் ஆணையாளர் வரைக்கும் நாங்கள் அதை அந்த கையெழுத்தை வாங்கி அதை கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தது. அப்ப அந்த இடத்துல நாங்கள் ஒட்டுமொத்த தமிழரும் கேட்கிறோம், இறந்தவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு பேரவும் இன்றி அஞ்சலி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி தான்.
அஞ்சலி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதிதா அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்யறோம். அதே நேரம் இந்த அஞ்சலி செய்ய வந்த இடத்துல, அஞ்சலி நடக்கிற இடத்துல இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. அந்த குழப்பங்கள் ஏற்பட்டது, அந்த குழப்பங்களுக்கு பின்புலத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே ஒவ்வொரு கட்சி சார்ந்த நபர்கள், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் தான் இதை செய்திருக்கலாம். அதை நான் வெளிப்படையா இந்த இடத்துல சொல்ல இயலாது. போராட்டத்தில் நின்ற எல்லாருக்குமே தெரியும், ஏற்பாட்டு குழுவுக்கும் தெரியும். ஏற்பாட்டு குழு இதுல உடன்பட இல்லை. அவங்க 3 நாள் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றை செய்யல. கடைசி நாள் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொதப்பி விட்டுட்டீங்களா என்ன? அந்த ஆணையாளர் கூட அந்த இடத்துக்கு வாரதுன்னு சொல்லி இருந்தது. கடைசி நேரம் அவர் திரும்பி போக இருந்தவர். பிறகு இந்த ஏற்பாட்டு குழு அங்க போய் அதே நேரம் இன்னொரு எம்பி ஒரு ஆளும் கூட போய் கதைச்சு ரிக்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு போங்கன்னு சொன்னா கூட ஓகே அவர் வாரதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தவரை நீங்க நிம்மதியா பார்க்க விட்டீங்களா? அதே நேரம் இந்த ஏற்பாட்டு குழுவும் உண்மையில ஒருவன் நிறைய ஒரு தமிழ் மகன் இந்த நாட்டுல, ஜாழ்ப்பாணத்துல, இலங்கையில ஒருவன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்றான். அப்படி இருக்கல இது சம்பந்தமான உணர்ச்சிகரமான போராட்டங்களுக்கு நிறைய பேர் வாரதுக்கு பயப்படுறான். அதையும் தாண்டி அவன் வரைக்கில்ல. நீங்கள் ஒழுங்கமைப்பாளர்கள் வாரவன மனுஷன், நீங்கள் மனுஷனா பழகணும். அங்க இருக்காது, இங்க இருக்காது. அதுல நீங்க சொல்ற விதம், நீங்கள் கதைச்ச வார்த்தை எல்லாமே போல. இந்த இடத்துல ஒழுங்கமைப்பு குழு செய்யறது நிறைய போல. இன்றைக்கும் மதியம் வரைக்கும் நிறைய பேர் நாங்க எதிர்பார்த்த அளவு மக்கள் வேற இல்ல. ஒருவன் ஒரு இடத்துக்கு வாரான், அந்த முள்ளிவாய்க்காலுக்கு வாராங்களப்பா, இத்தனை 1000 பேர் வந்தவங்க. அந்த ஒழுங்கமைப்பு எப்படி இருந்தது பாருங்க. எவ்வளவு அன்பா நடத்தியவங்க, அப்படி பெரும்பான்மையா இருந்தவங்க. நீங்கள் 4 பேர் 4 கருப்பு சீட்டையும் அந்த இதையும் தொங்க போட்டுக்கொண்டு அங்க போ, இங்க போ, அங்க வராத, இங்க வராத, அங்க இங்க நில்லாண்டு ஏதோ உங்களோட சொந்த காணிக்குள்ள வந்தவன் ஏதோ செய்யற மாதிரி நீங்க பாரவன் எல்லா பேர். எனக்கு பக்கத்து ஒரு அண்ணா நின்றவர் உங்களோட கதையை கேட்டால் போயிட்டு மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு போயிட்டுப்பா. நாங்கள் உணர்ச்சி பூர்வமா வந்தா இவங்க என்னத்தை கதைக்கிறாங்களோ, எங்களோட ஆரோட கதைக்கிறாங்களா? நீங்கள் போடான்னு சொல்றவன் ஒரு இந்த நாட்டுக்காரே எத்தனையோ 1000 களங்களை கண்டு ரத்தம் சிந்தி கைய கால இழந்த அந்த இடத்துல வந்து நிற்பான். அவன் ஆரண்டு தெரியாம நீங்க சொல்லுவியோ நீ அங்க போ, நீ இஞ்சவான்னு சொல்லி இருக்கிற அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் உணர்வு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு போராட்டம் ஒரு இதை நீங்கள் ஏற்பாடு செய்யறதுக்கு பிற்றி ஒரு தைரியம் வேணும் எங்கிற நாட்டுல. நான் அதை பாராட்டுறேன். அது நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். ஆனால் ஒழுங்குபடுத்துற நீங்களும் அதை சரியா செய்யணும். அப்படி இல்லாட்டி அதை செய்யறதுக்கு இன்னொருத்தன் வருவான், அவர்கிட்ட கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் பிளவுட்டீங்க. இதை தாண்டி முக்கியமா நான் இந்த காணொலி போடுறதுக்கு காரணம் யூடியூபர்ஸ் திருப்பி சொல்றேன், தயவு செய்து ஒழுங்கா இருங்கோ. உங்களோட சுயநலனுக்காக, உங்களோட சுய லாபத்துக்காக தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய உணர்ச்சிகளையும் நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. ஒட்டுமொத்த ஒவ்வொரு இன்றைக்கு செம்மணில நின்று ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் நான் சொல்றேன், இனிமேலாவது நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒருத்தன் வாரானுக்கு அவன்கிட்ட எங்க பிரச்சனையை கொண்டு சேர்க்கணும்ப்பா. பிரச்சனையை சேர்க்கிறது முக்கியமா, நீங்க பாஞ்சு அவன் முகத்தை வீடியோ எடுக்கிறது முக்கியமா? இப்படி உழைச்சு நீங்கள் என்னத்தை காண போறீங்க?